பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம் எல்லாரும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். We may share his holiness. அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படி நம்மை சிட்சிக்கிறார். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகா பரிசுத்தர். ஆமே. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்குங்க, ஆனா ஒரு தெய்வத்துக்கு கூட பரிசுத்தர்னு ஒரு நாமம் இல்லை. ஆமே. ஆனா நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் மாத்திரல்ல, நம்மையும் பரிசுத்தமாக்குகிற தெய்வம். யாரெல்லாம் அவரை நம்பி வருகிறார்களோ, யாரெல்லாம் அவரை அண்டி வருகிறார்களோ, அவருடைய பிள்ளைகளை அவர் பரிசுத்தமாக்குகிற தேவன். இங்கே பவுல் எழுதுகிறார், சற்று வித்தியாசமாக ஆழமாக எழுதுகிறதை கவனியுங்கள். அவருடைய பரிசுத்தத்திலே, இப்படி மகா பரிசுத்தராகிய அவருடைய பரிசுத்தத்திலே, ஆமென், உங்களை பங்குள்ளவர்களாகும்படி, ஒரு ஷேர் கொடுக்கும்படி உங்களையும் என்னையும் அவர் சிட்சிக்கிறார். இப்போ உன்னதமான தேவன் அவருடைய பரிசுத்தத்துல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு பங்கு கொடுக்கிறாரா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்மையும் பகிர்ந்து கொள்ள வைக்கிறார், நம்மையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். கொலோசியருக்கு சொல்லும்போது இருளின் அதிகாரத்திலிருந்து, அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், வாசிங்க. முதலாவது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் கொலோசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு. அப்ப பாருங்க, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், பரிசுத்த சுதந்திரம், அதுதான் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க, படிச்சவங்க, கொஞ்சம் விவரமானவங்க கொஞ்சம் கேட்கும்போது ஆமென் சொன்னீங்கன்னா தான் நான் ஃபாலோ பண்ண முடியும், நெக்ஸ்ட் போக முடியும். கவனிங்க, பரிசுத்தவான்களாய் நம்ம பாவியா இருந்தோம், ஒரு காலத்துல பாவியா இருந்தோம். கர்த்தருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆமென் வசனத்தினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு என்னவா மாத்தி வச்சிருக்கிறாருன்னா பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றி வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பங்குனா என்னது சார்? எல்லாருக்கும் நல்லா புரியுது. அப்ப பாருங்க, கர்த்தர் பரிசுத்த, ஆமா, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுதந்திரமா தருகிறது என்னன்னா அவருடைய பரிசுத்தத்திலேயே கர்த்தர் நம்மை பங்காய் வைத்துக் கொள்ளுகிறார். இந்த கால வேளை கர்த்தர் சொல்றாரு, ஏன் தெரியுமா உன்னை சிட்சிக்கிறாரு? ஏன் தெரியுமா வாழ்க்கையில சில சிட்சையை கொடுத்து உன்னை ஒழுங்குபடுத்துறார்? ஒரே ஒரு இரண்டாவது நோக்கம் என்னன்னா அவருடைய பரிசுத்தத்துல நீ பங்கு அடையணும், அவருடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நீ பங்கடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் சிட்சித்துக் கொண்டிருக்கிறார்.